friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான prawn ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம prawn நெய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நெய்லயே prawn நல்லா பெரட்டி மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். கடாயில தனியா, மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்க 4 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்ல கலர் தரும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போறதுனால நான் மிளகாய் சேர்த்துக்கல. ஸோ இதெல்லாத்தையும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டு இதை மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பேஸ்டா அரைச்சுக்க போறோம். இந்த ரோஸ்ட் செய்யறதுக்கு ப்ரான்ஸ் நம்ம செப்பரேட்டா தான் குக் பண்ண போறோம். பேன்ல 1/2 கிலோ அளவுக்கு நல்லா கிளீன் பண்ண ப்ரான்ஸ் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், ப்ரான்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரான்ஸ்ல இருந்தே சாறு வெளியே வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிடும். 5 மினிட்ஸ்ல ப்ரான்ஸ் 3/4 அளவுக்கு குக் ஆயிருக்கும். மீதி நம்ம ரோஸ்ட் பண்றப்ப ப்ரான்ஸ் குக் ஆயிடும். ஸோ அதனால 5 நிமிஷத்துக்கு மேல ப்ரான்ஸை செப்பரேட்டா குக் பண்ணாதீங்க, இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். ப்ரான்ஸ்ல இருந்தே கொஞ்சமா சாறு வெளியே வந்திருக்கு பாத்தீங்களா, இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டுருங்க. 5 நிமிஷம் கரெக்டா இருந்துச்சு. இந்த தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆகி ப்ரான் முக்காவாசி குக் ஆயிடுச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரோஸ்ட்ல தக்காளி சேர்த்துக்க போறது கிடையாது. ஸோ இந்த லெமன் ஜூஸோட அந்த டேங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ்ட் அயர்ன் கடாயை எடுத்துக்கிறேன். இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுல நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அதோட பச்சை வாசனை போயிடும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறப்ப கொஞ்சமாவே தண்ணி விட்டு அரைங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அந்த கிரேவி நல்லா திக்கா கெட்டியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதுல நம்ம 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போறோம். தயிர் ஒரு நல்ல புளிப்பு டேஸ்டும் கிரேவிக்கு நல்ல ஃபிளேவரும் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 8 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா அந்த கிரேவில இருந்து தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரான்ஸ் குக் பண்றப்பையும் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ மசாலால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அந்த காரத்தை குறைக்கிறதுக்காக தான் சேர்த்திருக்கேன். நீங்க கம்ப்ளீட்டா அந்த ஸ்டெப்பை ஒமிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம வர்ற வரைக்கும் இந்த மசாலாவை பெரட்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ப்ரான்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாலேயே பெரட்டிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான ப்ரான்ஸ் நெய் ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடும். இன்னொரு சின்ன டிப்பு, கடைசியா நம்ம கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்றதுக்கு பதிலா இதுல கருவேப்பிலை சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கடைசியா நீங்க சாப்பிட்றப்ப அந்த கிரன்ச்சியான ஆனியன்ஸோட ப்ரான்ஸோட அந்த கறி லீஃப் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரசம் சாதம், தயிர் சாத்து கூட எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்பைசியான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.